வணக்கம். என் அன்பு உறவுகளுக்கு அனைவருக்குமே இறைவன் அஷ்ட ஐஸ்வர்யங்களுக்கு கொடுத்து நலமாக வாழணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம போக போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வீட்டில் எப்போ பார்த்தாலும் காசு தங்குறதில்ல, கடன் ஆகிட்டே இருக்குது, ஒரு தொழில் செய்கிறோம், தொழில் இல்லாமல் போயிடுது. அதே மாதிரி நம்மளுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா காசு விஷயத்தில் பிரச்சனைகள் நம்மளுக்கு தகவல்கள் கொடுத்துட்டே இருக்காங்க. என் வீட்டில் கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்குது, கடன்லேருந்து மீள முடியல, நான் மாட்டிக்கிட்டேன், அதாவது எப்படி இது நிவர்த்தி பண்ணுறதுங்கிறது தெரியல, காசு பணம் வருதுன்னா கையில் தங்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற நிறைய விதமான கேள்விகள் மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் மக்களுக்கு குரானின் ஆயத்தை கொண்டு நம்ம அதை பயன்படுத்தக்கூடிய விதத்தை நான் சொல்லித்தரேன். இது யாரெல்லாம் பயன்படுத்தலான்னாக்கா, வேலை இல்லாதவங்க, சரிங்களா, கடனால் ஆனவங்க, இல்லை நம்மளுக்கு காசு வருது ஆனால் வீட்டில் தங்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை, அவங்களும் பயன்படுத்தலாம். இல்லை எனக்கு வேலை கிடைக்கலாமா, அவங்க எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது சொல்கிறேன். எல்லா விதத்துக்கும் பணப்பிரச்சனைக்கு தேவையான ஒரே ஒரு பொக்கிஷமான எந்திரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது எந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. நான் ஸ்க்ரீனில் சென்ட் பண்ணுறேன், அதை பார்த்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எடுத்து இது எந்த கிழமையில பயன்படுத்தணும், எந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். நம்ம வீட்டில் வைக்கணும் அப்படின்னாக்கா, அதை அழகாக ஒரு ஃபோட்டோவில் ஃப்ரேம் பண்ணி அதை நீங்கள் வீட்டில் வச்சு வாரந்தோறும் நீங்கள் வெள்ளி செவ்வாய் வியாழக்கிழமையில் நீங்கள் பத்தி காட்டி அதை முதல்ல சுத்தம் பண்ணோம். எப்படி சுத்தம் பண்ணோன்னா, அத்தர் வாங்கி வச்சுக்கோங்க. அத்தர் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்குன்னு பச்சை கலர் துணியை யூஸ் பண்ணி தொடச்சிட்டு, அத்தர் தொட்டு தொடச்சிட்டு நீங்கள் பத்தி சுடம் காட்டிக்கணும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னாக்கா, நல்லா காசு பணம் தங்குறதுக்கான சூழ்நிலைகள் வரும். அதே மாதிரி கடன்கள்ங்கிறது உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம முஸ்லீம் மக்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா, காலையில் பஜர் ஜும்மா தொழுதுட்டு நீங்கள் இது எழுதி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நானும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறோமானா எடுத்துக்கோங்க, தாராளமாக எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நம்ம மூமின் மக்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, செலவத்து சொல்லிவிட்டு நீங்கள் இதை பயன்படுத்த பாருங்கள். 5 வேளை தொழுகையை கடைப்பிடிங்க. மற்ற மக்கள் எல்லாருமே அவங்கவுங்க இறைவனை முதல்ல வேண்டுதல் வைங்க. என்ன மாதிரி வேண்டுதல் வைக்கிறீங்கன்னாக்கா, எங்களுக்கு இந்த கடன்லேருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு வழியை காட்டுங்க அப்படின்ட்டு. அந்த வழி தான் இது, சரிங்களா. யாரை வேணாலும் பயன்படுத்தலாம், ஈஸியான முறை. உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் கிளியர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொடுக்குறேன். எனக்கு கடை இருக்குது, கடையில் வியாபாரமே போகலாமா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, இதே மாதிரி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு ஃப்ரேம் போட்டு கடையிலையும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். வழிபாடு மீன்ஸ் இதுக்கு பத்தி காட்டினாவே போதுமானது. ஜவ்வாது தொட்டு தடவிக்கிங்க, அத்தை தொட்டு நீங்கள் பச்சை துணியில் அந்த ஃபோட்டோவை வைப் பண்ணி நீங்கள் ஊதுபத்தி காட்டிக்கலாம். இல்லை சாம்பிராணி கூட நீங்கள் காட்டிக்கலாம். எந்த கிழமையில் பண்ணலாம் அப்படின்னா, வளர்ப்பிறை அதாவது அமாவாசை முடிஞ்சால் அடுத்த நாள் இல்லை 3ஆவது நாள் கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இல்லை அது வரக்கூடிய வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ நீங்கள் இது பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு மாற்றங்கள் தெரியுறது நீங்கள் மனதார உணரலாம். நல்ல ஒரு சஜஷனாக இருக்கும். இல்லைம்மா எங்களால் செய்ய முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்களுக்கும் கேளுங்க, காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா அது நான் ரெடி பண்ணி கூட நான் உங்களுக்கு அனுப்புவேன். அதே மாதிரி துவா உங்கள் பேராலேயோ உங்கள் குடும்பத்தான பேராலேயோ நம்ம சிகர்லேயோ அப்போது துவாவும் படிப்போம். அது இன்னும் சிறப்பானதாகவும் இருக்கும். எங்களுக்கு இல்லைம்மா நாங்களே பயன்படுத்துகிறோம்னாலும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்துங்க. இல்லைம்மா எங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, தெரியல, நீங்கள் இது எங்களுக்கு எழுதி தருவீங்களா, இல்லை எங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து தருவீங்க. பிரிண்ட் அவுட்டாக நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். நம்மளுக்கு என்னென்னா, அதை படித்து நம்ம கிளியர் பண்ணி உங்கள் குடும்பத்தாருக்கே நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது நல்ல சிறப்பான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் இது யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல வழியில் நீங்கள் வெற்றி அடைவீங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கையை வாழுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.